தென்காசியில் செல்போனை உள்ளாடையில் மறைத்து வைத்துக் கொண்டு சீருடை பணியாளர் தேர்வெழுத முயன்ற இளைஞர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திரைப்பட பாணியில் மோசடியை அரங்கேற்றியவர்களை போலீசார் குண்டோடு தூக்கியது எப்படி? எந்திரன் படத்தில் வரும் இந்த காட்சிகளைப் போல ஒரு கும்பல் கூட்டணி ஓட்டு சீருடை பணியாளர் தேர்வில் மோசடி செய்ய முயன்ற சம்பவம் அரங்கேறி உள்ளது. உள்ளாடைக்குள் செல்போனை மறைத்து எடுத்துச் சென்று தேர்வு அறையில் தில்லாலங்கடி திருட்டு வேலையில் ஈடுபட முயன்ற கும்பல் ஒத்தாக சிக்கியது எப்படி? தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2ஆம் நிலை காவலர், சிறைத்துறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான எழுத்துத் தேர்வுகளை கடந்த 9ஆம் தேதி நடத்தியது. இதற்காக தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 8 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இம்மையங்களில் தேர்வு எழுத 5864 ஆண்கள், 2047 பெண்கள் என மொத்தமாக 7911 பேர் விண்ணப்பித்திருந்தனர். ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்வில் 5171 ஆண்களும் 1745 பெண்களும் என மொத்தமாக 6916 பேர் தேர்வு எழுதினார்கள். இதனையொட்டி 800க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் தேர்வு எழுத வருகை தந்த விண்ணப்பதாரர்கள் கால்குலேட்டர், செல்போன், மைக்ரோ ஜெராக்ஸ், விடைத்தாள் புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்கிறார்களா என பல்வேறு சோதனைகளை மேற்கொண்ட பிறகு தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இலஞ்சியில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வந்த கோபிகிருஷ்ணன் என்பவர் உள்ளாடைக்குள் மறைத்து செல்போனை தேர்வு அறைக்குள் எடுத்துச் சென்றுள்ளார். 800 போலீசாரின் கண்களிலும் மண்ணை தூவி கமுக்கமாக செல்போனை எடுத்துச் சென்ற கோபிகிருஷ்ணன் கேள்வித்தாளை கையில் கொடுத்ததும் அதை போட்டோ எடுத்து செல்போன் மூலமாக சிவகிரியைச் சேர்ந்த பாண்டியராஜ் மற்றும் மல்லிகா ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ளார். அவர்கள் அதை நாமக்கல்லைச் சேர்ந்த பிரதீப் என்பவருக்கு அனுப்பி விடைகளை கேட்டு வாங்கி தேர்வு அறையில் இருந்த கோபிகிருஷ்ணனின் செல்போனுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதை பார்த்து ஈயடிச்சான் காப்பியை அடிக்க ஆரம்பித்தார் கோபிகிருஷ்ணன். ஆனால் தேர்வர்கள் கண்கொத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருக்க போலீசார் கோபிகிருஷ்ணாவை கையும் களவுமாக பிடித்து விட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குற்றாலம் போலீசார் கோபிகிருஷ்ணனை கைது செய்ததுடன் அவருக்கு உடந்தையாக இருந்த பாண்டியராஜ், மல்லிகா ஆகியோரையும் கைது செய்தனர். மேலும் கேள்விகளுக்கு விடைகளை எழுதி அனுப்பிய நாமக்கல்லைச் சேர்ந்த பிரதீப்பை அங்குள்ள காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் செங்கோட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் முறையாக சோதனை செய்யாமல் தேர்வு அறைக்குள் செல்போனுடன் அனுப்பிய காவலர்கள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.